இருக்கு. ஒரு சில வீடியோக்கள் பார்த்தோம். அந்த வீடியோல வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து திமுகவினர் கொடுத்த புடவை போயிட்டு அந்த திமுக வீட்டிலேயே போயிட்டு தூக்கி வீசிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல பேருக்கு நாங்க வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்கள் வீட்டு பெண்மணிகளுக்கு சாதாரண ஒரு புடவை வாங்கி தர்றதுக்கு கூடமா நீங்க வக்கீலாம இருக்கீங்க. அந்த விக்கிரவாண்டியில போயிட்டு புடவை வாங்கி வச்சுக்கிறாங்க பாத்தியா வீட்ல. நமக்கா தானே போட்டு எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு அசால்ட்டான ஒரு இடைத்தேர்தல்ல போய் தன்னுடைய கவனத்தை செலுத்தாம, ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு பெரும் தலைவர திருமாவளவன் வந்து மிகவும் கடுமையான முறையில விமர்சிச்சே ஆமா. பேசியிருப்பாரு. ஒரு 300 சி 200 350 சின்னு சொல்லிட்டு அந்த வெற்றிய வந்து வாங்கியிருக்காங்களே அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பல்லவ தேச கார்த்தி யூடியூப் சேனல். அண்ணா வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. உங்க சேனலுக்கு வந்து நானும் நல்லா இருக்கேன்னு கேட்குறேன்ண்ணா. சரிங்கண்ணா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் திமுகலாம் வந்து பாமக மேலே ஒரு வெறுப்பு காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலில் பார்க்க முடியுது. ஆனால் வந்து பாமக இது கொஞ்சம் கூட கண்டுக்காமல் வந்து தன்னோட தோல்வியை வெற்றியாக கொண்டாடிட்டு வராங்க. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையாலுமே வந்து பாமகவுக்கு இது ஒரு வெற்றிகரமான தோல்விதான் நம்ம சொல்லணும். எதற்காகனா, திமுக தரப்பில இருந்து விக்கிரவாண்டி தொகுதியில செலவு செய்யப்பட்ட தொகைங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை. 50 சீல முடிய வேண்டிய ஒரு இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300, 350 சிக்கு மேல கொண்டு சென்றதே பாமகவோட மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லணும். ஆனா அந்த அளவுக்கு பாமகவினர் வந்து களப்பணியில மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு சாதனை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஆனா அனைத்து மாவட்டத்திலும் இருந்து ஒவ்வொரு தொகுதிக்கும், ஒவ்வொரு கிளைக்கும், ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் வந்து நிர்வாகிகளை நியமித்து அது மூலம் அவர்கள் வந்து தினமும் காலை மாலைன்னு சொல்லிட்டு தினமும் வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து அவரோட கையில கால்ல புடிச்சு இது மாதிரி பாமக ஓட்டு போடுங்க, 10.5% ஓட்டு போடுங்க, நம்ம ஜெயிச்சாதான் 10.5% வந்து நிறைவேற்ற முடியும். நம்ம ஜெயிச்சோம்னா பயந்து அந்த வன்னியர்களுக்கு பயந்தே ஸ்டாலின் வந்து 10.5% வந்து நிறைவேற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி வந்து தினமும் தேர்தல் அறிவித்த நாளில இருந்து தினமும் வந்து மக்களை வீடு வீடாக சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுவரை திமுக தரப்புல இருந்து ஒரு அசால்ட்டா தான் இந்த தேர்தலை வந்து பாமக தானே போட்டி எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டான ஒரு நிலைமையில தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தலோட தீவிரத்தை வந்து அதாவது பாமகவோட தீவிரத்தை உன்னிப்பாக கவனித்த உளவுத்துறை வந்து பாமக வந்து வேற ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அவங்கள தோற்கடிக்க முடியாது, வெற்றி பெறதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டர் செல்லவாதான் உடனே வந்து அங்க இருக்கிற மந்திரிகள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 மந்திரிகளை வந்து களத்துல இறக்குறாங்க. 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை களத்துல இறக்குறாங்க. மாவட்ட செயலாளர்களை வந்து களத்துல இறக்குறாங்க. அவங்களும் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் ஒரு ஆட்களை நியமித்து அதன் மூலம் பல லட்சம் வந்து செலவு செய்யப்படுது. ஒவ்வொரு கிளையிலும் ஒரு பந்தல மாதிரி போடுறாங்க. ஒரு பந்தலுக்கு வந்து 25,000க்கு மேல செலவு பண்றாங்க தினமும். அதுக்கப்புறம் வந்து மக்கள் கிட்ட போயிட்டு வேட்டி, சேலை, அப்புறம் பிரியாணி, அப்புறம் கள்ளச்சாராயம், கஞ்சா, அப்புறம் டாஸ்மாக் சாராயம், இது மாதிரி பல்வேறு கண்டதையும் வந்து அந்த மக்களுக்கு போயிட்டு திணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இன்னும் பல்வேறு அது மட்டும் வீடியோக்கள்லாம் இல்லைண்ணா. நம்ம பார்த்தோம். இது நீங்க சொன்னதோட அந்த நம்ம 2 பேர் பேசுறதோட அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி போய் அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாரும் வந்து நியூஸ்லேயும் போட்டாங்க இந்த விஷயத்த, புடவை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் உளவுத்துறை எதுக்கு வேலை செய்தோ இல்லையா கரெக்டாக இந்த எலெக்ஷன் டைமுக்கு பக்காவாக ஸ்கெட்சி போட்டு கொடுக்குற அடிச்சிக்க முடியாதுண்ணா. தமிழ்நாட்டில் வந்து அடிச்சிக்க முடியாதுண்ணா உளவுத்துறையை. ஏன்னா கண்டிப்பா. முன்னாடியே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தோட தலைவர், ஒரு கட்சியின் தலைவரை வந்து சாவடிக்கிறது உளவுத்துறைக்கு கன்ஃபார்ம் தெரியாது. கண்டிப்பா. நான் அந்த பாயிண்ட்க்கு தான் உண்மையிலுமே அந்த பாயிண்ட்க்கு தான் நான் வரலாம்னு நினைச்சேன். ஏன்னா உண்மையிலுமே பாத்தீங்கன்னா இந்த உளவுத்துறையானது ஆம்ஸ்ட்ராங் இது மாதிரி கேவலமான ஒரு இடைத்தேர்தல போய் தன்னுடைய கவனத்தை செலுத்தாம ஆம்ஸ்ட்ராங் மாதிரியான ஒரு பெரும் தலைவரை, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை வந்து கொலை பண்றதற்கான விஷயங்கள் நடக்குது. அவரு வீட்டை போயிட்டு தொலைச்ச 1 மாதம் வந்து கண்காணிக்கிறாங்க. பல்வேறு தொலைபேசி உரையாடல்கள் நடந்திருக்கும். அந்த உரையாடல்களை எல்லாத்தையும் கவனிக்காத இந்த உளவுத்துறை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியோட மாநில தலைவர் வெட்டியிருக்காங்க. இதையெல்லாம் கவனிக்காத உளவுத்துறை வந்து ஒரு இடைத்தேர்தலை போய் கவனிச்சு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து இது உளவுத்துறையோட மிகப்பெரிய ஒரு தோல்விதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வந்து சாதாரண ஒரு தலைவர் இல்ல. அவர் வந்து வன்னியர், பறையர் சமூக மக்களோட ஒற்றுமையை வந்து மேலும் செய்ய வேண்டும். 2 பேரும் ஒன்றிணைஞ்சா மட்டும்தான் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாவே பேசிட்டு இருப்பாரு. அன்புமணி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங்கும் சொல்லி இது அதாவது அந்த அன்புமணி கலந்துகிட்டாருங்கிறதுக்காகலாம் அவர் பேசல. பல்வேறு இடத்துல பல்வேறு மீட்டிங்ல வந்து அவர் கட்சி சம்பந்தப்பட்ட மீட்டிங் கூட இது மாதிரி தான் பேசியிருப்பாரு. வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுதுண்ணா. அது அவர் கலந்த மீட்டிங் மட்டும் இல்லாமல்
அவர் நடத்திய ஒரு கூட்டத்தில் கூட ஐயாவை பற்றி பெருமையாக பேசுகிறார், டாக்டர் அன்புமணியை பற்றி பெருமையாக பேசுகிறார். சில கட்சி தலைவர்லாம் வந்து பொய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க, AK-47 சுட்டேன். இல்ல இன்னொன்னு இருக்கு. இல்ல இன்னொன்னு திருமாவளவன் வந்து மிகவும் கடுமையான முறையில விமர்சிச்சே ஆமா, பேசியிருப்பாரு கண்டிப்பா ஆம்ஸ்ட்ராங் கண்டிப்பா. அவர்கள். திமுகவோட போயிட்டு கொத்தடிமை வேலை எல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை இல்லைண்ணா, வந்து நீங்க ஆம்ஸ்ட்ராங் இப்பயும் அழுத்தியா சொல்லியிருப்பாரு. உண்மையாவே வந்து ஆம்ஸ்டான் அவர்கள் வந்து அவர் இருக்கும்போதே கூட அவர் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த சமுதாய மக்களை வந்து இந்த ஒரு சண்டை இதுமாக வைத்து கொண்டிருக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இந்த திராவிட கட்சிகள், அதுக்கு வந்து அடிமையாக ஏன் திருமாவளவன் போக வேண்டும். இங்கே நான் வந்து கத்திட்டு இருக்கிறேன் ஒற்றுமைக்காக, நான் வந்து வன்னியர்களுக்காக வாங்க வன்னியரும் இது பண்ணுங்க, பரிசமாக ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு தலைவருக்கு இந்த நிலைமை வர அளவுக்கு வந்து உளவுத்துறை இங்கே நல்லா வேலை செய்கிறாங்க. கள்ளச்சாராயம் வந்து யார் காய்ச்சுறாங்க அதுவும் தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் இந்த ஜாஃபர் சாதிக்கு அது மாதிரி விஷயம் எதுவுமே வந்து உளவுத்துறை வேலை செய்ய மாட்டாங்க. இந்த MP எலெக்ஷனு, இந்த இடைத்தேர்தல், இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தல், இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரே அரசு திராவிட மாடல் நம்பர் 1 CM. கண்டிப்பா உளவுத்துறை நம்ம வந்து மறுபடியும் வந்து விக்கிரவாண்டி விஷயத்துக்கு நம்ம போலாம். ஏன்னா விக்கிரவாண்டியில வந்து ஏதோ திமுக வந்து நாங்க வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரீதியில வந்து பல்வேறு இடத்துல மாம்பழத்தை வந்து பிதிக்கும் ரோட்ல போட்டோம், இது மாதிரி செயல்லாம் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு வந்து இன்னும் சரியான விஷயம் தெரியல, இல்ல தெரிஞ்சும் அமைதியா இருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து வாங்கப்பட்ட வெற்றி தான். திமுக வந்து ஒரு 300 சி 350 சின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை வந்து வாங்கியிருக்காங்களே தவிர இது பண்ணல. இன்னும் பல்வேறு அந்த தொகுதியில இருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, மும்பையில இருந்து சில ஐட்டங்களை இறக்கி கூட வாக்கு சேகரிச்சிருக்காங்கன்னு கூட பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம வந்துட்டு தான் இருக்கு. இது மாதிரியான பல்வேறு கேவலமான செயல்களை, ஜனநாயக படுகொலையை வந்து நிகழ்த்தி தான் திமுக வந்து அந்த இடத்துல வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏன் திமுக வலுவா இருக்க, நாங்க நல்ல ஆட்சி செய்யறோமே, நாங்க தானே நம்பர் 1 மாநிலம் தமிழகம், நம்பர் 1 CM ஸ்டாலின் சொல்லிட்டு சொல்றாங்களே, எதற்காக அத்தனை அமைச்சர்கள் போய் அங்க இருக்காங்க, எதுக்கு வேட்டி சேலை போய் கொடுத்தாங்க? இன்னும் நம்ம வந்து விக்கிரவாண்டி மக்களுக்கு வந்து நாங்க சொல்ல வேண்டிய ஒரு செய்தி மட்டும் இருக்கு. ஒரு சில வீடியோக்கள் பார்த்தோம். அந்த வீடியோல வந்து ஒரு சில தாய்மார்கள் வந்து திமுகவினர் கொடுத்த புடவை போயிட்டு அந்த திமுக வீட்டிலே போயிட்டு தூக்கி வீசிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல பேருக்கு நாங்க வந்து கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்கள் வீட்டு பெண்மணிகளுக்கு சாதாரண ஒரு புடவை வாங்கி தரத்துக்கு கூடமா நீங்க வக்கீலாம இருக்கீங்க? அந்த விக்கிரவாண்டியில போயிட்டு புடவை வாங்கி வச்சுக்கிறாங்க பத்த வீட்டுல, அந்த ஆம்பளைகளுக்கு, அந்த ஆண்களுக்கு நாங்க கேட்கிற கேள்வி இதுதான். உங்கள் வீட்டு பெண்களுக்கு வந்து சாதாரண புடவை வாங்கி கொடுத்து கூடமா வக்கீல்ல, எவனோ வெளியில இருந்து எவனோ ஒரு கட்சிக்காரன் வாங்கி கொடுக்குற புடவை அவங்க வீட்டு பெண்மணிகள் கட்ட வேண்டும்? இது வந்து நீங்க இந்த பொதுமக்கள் தான் கண்டிப்பா நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? முக்கியமா ஆண்கள் யோசிச்சு பார்க்க, இது வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம். இது எதுக்கு நீங்க வந்து அலோவ் பண்றீங்கன்னு தெரியல. இதையும் வாங்கி கொண்டு இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து விக்கிரவாண்டியில வந்து விக்கிரவாண்டி மக்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவான மக்களுக்கு நாங்க காசு வாங்கிக்கிட்டா நாங்க போயிட்டு திமுக அந்த காசு யார் கொடுக்குறோம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மன ரீதியில தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் இன்னமும் புரியல. உங்களுக்கு கொடுக்காங்க பாத்தியா வாக்குக்கு காசு, அது வந்து உங்களுடைய வரி பணம் தான். அது என்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? உங்ககிட்ட இருந்து கொள்ளையடித்த பணம் தான். எப்படி இந்த ரோடு கான்ட்ராக்ட், இந்த அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு கட்டுவாங்க பாத்தியா, அந்த அந்த வீடு கான்ட்ராக்ட், இது பல்வேறு கான்ட்ராக்டர் வந்து உங்ககிட்ட இருந்து கொள்ளையடித்த காசை தான் நீங்க வந்து உங்களுக்கு வாக்குக்கு பணமா தராங்க. அது வந்து உங்களுடைய பணம். இந்த மனநிலை என்னைக்கு பொதுமக்களுக்கு வருதோ அன்னைக்குதான் இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து மாறும். ஏன்னா ஒரு சமீபத்துல ஒரு கூட்டறிப்பட்டுல வந்து ஒரு கல்யாணத்துக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். அப்ப வந்து ஒரு பெண்மணி கிட்ட வந்து எங்க சொந்தக்கார பொண்ணு அவங்ககிட்ட கேட்கறோம், நாம விக்கிரவாண்டியில பாமக தான் உங்களுக்கு ஓட்டு போட சொன்னோம், அவ்வளவு தூரம் பேசணும்மா, எதுக்குமா திமுக ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு நாங்க கேட்கறோம். அதுக்கு அந்த பெண்மணி சொல்ற பதில் என்ன தெரியுமா? இது மாதிரி வந்து திமுக வந்து தொடர்ச்சியா டெய்லியும் வந்து 200 300 காசு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் நாளைக்கு நடக்குதுன்னா, அது வாக்கு இன்னைக்கு நடக்குதுன்னா, இன்னைக்கு வந்து 2000 3000 சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அரிசி மூட்டை, பால் பாக்கெட், அது இது மூக்குத்தி இதெல்லாம் கொடுத்தாங்க. இவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு நாங்க போயிட்டு வேற கட்சிக்கு வந்து ஓட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லாதனால திமுகவுக்கு போட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்மை கிட்ட சொல்லியிருந்தோம், இது மாதிரி விஷயம் இதெல்லாம் உங்களுடைய வரி பணம் தான். நீங்க போயிட்டு ஒரு ரேஷன் கார்டு வாங்குறதுக்குன்னா, புதுசா ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்றீங்கன்னா காசு வாங்குறாங்களே, அது யாரோட காசு? எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்களே, லஞ்சம் வாங்குறாங்களே, அது உங்களோட பணம் தானே. அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டு PMOன்னு சொல்லிட்டு இந்த பிரதமரோட வீடு கட்டு திட்டத்துல ஒரு வீடு போய் வாங்கினீங்கன்னா 20,000 இருந்து 30,000 வரைக்கும் கேக்குறான். அது வந்து உங்களோட காசு தானே. அதுக்கப்புறம் கழிப்பறை கட்டுறதுக்கு வந்து 12,000 18,000 மானியமா தராங்கன்னா, அதுல வந்து நீங்க 2,000 கொடுத்து 3,000 கொடுத்தாதான் அந்த மானியத்தையும் உங்களுக்கு சாங்ஷன் பண்றாங்க. இதுல உங்களுடைய காசு தானே. இது மாதிரி விழுவறையா புரி வச்ச பிறகுதான் அந்த பெண்மணிக்கே புத்தி வருது. இது மாதிரியான மக்கள் என்னைக்கு திருந்துறாங்களோ
அன்னைக்குதான் திமுக போன்ற தீய சக்திகள் வந்து கண்டிப்பா ஒழியும். இல்ல மக்களுக்கு வந்து என்னதான் நம்ம வந்து அவங்க பணம் சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஆஹா இவ்வளோ செஞ்சுட்டாங்க இவ்வளோ செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க தவிர அவங்களுக்கு புரியல. உங்கள் வீட்டிலேருந்து அரிசி எடுத்து உங்களுக்கு ஏதாம்மா கொடுத்து எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மான்னு சொல்கிறது அவங்களுக்கு புரியல. உங்கள் பீரோலேருந்து ஒரு பணத்தை எடுத்து மறுபடியும் உங்கள் கையிலே கொடுத்து அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்க. கடைசியாக அது எங்கேருந்து வந்த பணம்னா உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து வந்த பணம் தான். அது எப்போ புரிய போகுதுன்னு இவங்களுக்கு எனக்கும் புரியல. இந்த போடுற மக்கள் எப்போ திருந்த போகிறாங்கன்னு எனக்கும் ஒரு விளங்கலைண்ணா. ஏன்னா இது வந்து லூப்பாகவே இருக்குது. இங்கே வந்து ஆப்ஷன் ஏ பின்னு இருக்குது. அது எஸ் ஆர் நோ. ஒன்று அங்கே இல்லை இங்கே. இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா அந்த எஸ்ஸு கிடையாது, நோ மட்டும் தான் இருந்தது. ஆனால் எல்லோரும் நோவில் போய் குத்திட்டாங்க மாற்றி. முக்கியமாக அதிமுகண்ணா. இந்த அதிமுக பற்றி நான் பேசவே இல்லை. இந்த விக்கிரவாண்டி இதே தேர்தல் அதிமுக பாவனா. ஏன்னா அந்த மனுஷன் பாவம் கஷ்டப்பட்டு அதிமுகவுக்கு பொதுச் செயலராக இருந்து இது என்னோட இதுக்கு வார்த்தைக்கு கட்டுப்படுங்கப்பான்னு சொன்னாலும் எங்களோட உரிமை அது எப்படி நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொல்லி திமுக நேரடியாக போய் ஓட்டு போட்டாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்கண்ணா. உண்மையுமே அதிமுக இருக்கு. நாங்க இந்த இடத்துல வைக்க வேண்டிய கேள்வி ஒரே கேள்விதான் முன்வைக்கிறேன். உங்களுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் நீங்க வார்த்தைக்கு வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுற ஒரு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை வந்து சட்டமன்றத்துல வந்து அந்த புடவை இழுத்து அவர்களை மானபகம் பண்ண கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா திமுகன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான வீடியோக்கள் அதுக்கான இது வந்து பல்வேறு இதுல வந்து அப்போதைய டிவி சேனல்லாம் நம்ம வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த அளவுக்கு வந்து அழுதுகிட்டே பேட்டி கொடுத்த விஷயம்லாம் வந்து இன்னமும் நம்ம கண்ணு முன்னாடி இருந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரியான ஒரு கட்சிக்கு தற்போது பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தினமும் டெட் பாடி தவழ்ந்த பாடி அது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை உள்ளாக்கின்ற ஒரு திமுக ஒரு கட்சிக்கு வந்து நீங்க போய் ஓட்டு போட்டு வந்தீங்களா? அப்பெல்லாம் நீங்களாம் வந்து என்ன மாதிரியான கட்சி தொண்டர்களும் தெரியல, என்ன மாதிரியான ஜென்மங்களும் தெரியல. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ஐயா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயாவோ இல்லை வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ வந்து 2 பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த யாரும் வந்து இந்த தேர்தலை வந்து தவிர்க்க வேண்டும், ஓட்டு யாரும் போடாதீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஓட் பெர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ 2026 வந்து ஒரு 75% இருக்குன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இந்த இடைத்தேர்தலில் வந்து அப்படியே கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து அதிமுக சொன்ன உடனே அது கம்மியாகல, ரைஸ் ஆயிடுச்சு. கிராஃப் வந்து ஏறுது, டவுன் ஆகலை. அதான் என்ன ஆயிடுச்சுன்னா மற்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. உண்மையாகவே வந்து அதிமுகவில் இவர் பேச்சை மதிக்கிறாங்களா, இது உண்மையாகவே அதிமுக கட்சி வந்து பவர்ஃபுல்லான எதிர்கட்சின்னு அவங்களுக்கு மேலே ஒரு டவுட் வர ஆரம்பிச்சு. இப்போ அந்த கண்டிப்பா அதிமுக தொண்டர்கள் அதிமுக நிர்வாகிகள் வந்து துளியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து நிரூபிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா திமுக இருந்து அந்த மாம்பழ பிரிக்கலாம் பார்த்தோம். அந்த விஷயத்தை இன்னும் பல்வேறு பதிலடிகளை கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து அவ்வளவு செலவு பண்ணியும் அந்த இடத்துல வந்து பாமகவிற்கு வாக்களித்தவர்கள் வந்து 56,000 வாக்குகள் வந்து பாமக வந்து வாங்கியிருக்கு. ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது பாத்தியா, அப்ப அதிமுக வாங்கின வாக்குகள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 43 44 தான் ஏதோ வாங்கினாங்க, 47 நினைக்கிறேன் ஏதோ வாங்கினாங்க. அதை விட பாமக வந்து வாங்கியிருக்கு. இதுல இருந்தே தெரியல பாமக வந்து அந்த இடத்துல எவ்வளவு வலுவா இருந்திருக்கு. நீங்க இவ்வளவு செலவு பண்ணியும் இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா நீங்க வந்து நேர்மையான முறையில தேர்தலை சந்திச்சிட்டீங்கன்னா பாமக அங்க வாங்கிக்க வேண்டிய வாக்குகள் வந்து 1 லட்சத்துக்கு மேல பாமகவோட வெற்றியை வந்து அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கும். இன்னமும் பார்த்தா நசுக்குனாங்க பத்தி அவங்களுக்கு இன்னொரு லட்சமா சொல்லியிருக்காங்க. நீங்க நசுக்கி போட்ட என்னதான் மாம்பழத்தை நசுங்கினாலும் அதுல இருக்கிற அந்த விதை என்பது வந்து எங்க போட்டாலும் அது வந்து மரமாதான் விளையாண்டா நாய்களா நாங்க சொல்றோம். எப்படி பாமக அந்த மாம்பழம் எல்லாம் நசுக்குனாங்களே அந்த நாய்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய பதில் இது மட்டும்தான். நீங்க என்னதான் நசுக்குனாலும் அந்த விதையை தூக்கி போடுவீங்க பத்தியா, விதை எப்படி மண்ணுக்குள்ள அதிக அளவு போகும் பத்தியா, அதே மாதிரி மறுபடியும் அந்த மாங்கொட்டை வந்து மிக பெரிய அளவுல வந்து மரமா விதைச்சு மக்களுக்கும் சரி நிலத்திற்கும் சரி மிக பெரிய அளவுல அரணாதான் மரமாதான் வாழ்ந்து நிற்கும். அது மாதிரி எங்களுடைய வெற்றி வந்து மீண்டும் பதிவு செய்யப்படும். அவனே வந்து அந்த நாளுக்கு அங்கதான் நிக்கணும், மாமரத்தடியில தான் கடைசியில, வேற வழி. கண்டிப்பா அவங்களும் வந்து அங்கதான் நின்று ஆகணும். கண்டிப்பா அது மாதிரிதான் நடக்கும். அந்த நாய்களுக்கு அதெல்லாம் இன்னும் புரியாது. ஏன்னா தொடர்ச்சியா பார்த்து நேர்மையான முறையில சந்திச்சிருந்தாலும் தெரியும் தேர்தல. இதே திமுக தானே ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல டெபாசிட் வாங்கல, அப்ப எங்க போச்சு உங்களுடைய வீரப்பெல்லாம்? எப்படி அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல திமுக டெபாசிட் வாங்கல. இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல தான் 2019 திமுக வந்து ஜெயிக்க முடியல. அப்பெல்லாம் வந்து இந்த வீரவாசனை பேச வேண்டியதானே, அப்பெல்லாம் பேசல.
இப்போ வந்து பேசுறானுங்க பாமக வந்து டெபாசிட் இழக்க வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட கனவுல மண்ணள்ளி போட்டிருக்காங்க பொதுமக்கள் தானே நம்ம சொல்லணும். 56,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்களே, இவ்வளவு பணபலம், அதிகார பலம், அப்புறம் வந்து அந்த போலீஸோட பல்வேறு கெடுபிடிகள், இது அனைத்தையும் தாண்டி பாமக அங்க வந்து 56,000 வாக்குகள் வாங்குனது மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த சாதனையானது மீண்டும் கண்டிப்பாக 2026ல எதிரொலிக்கும். ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை 2026ல பாமக பிளஸ் பிஜேபி கூட்டணி வந்து கண்டிப்பாக உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த வீடியோ மூலமா நான் வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றிண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.